வெல்கம் டு TRB இங்கிலீஷ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஹோஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ஒவ்வொரு ஸ்டோரிஸையும் வந்து ஒவ்வொருத்தரும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா ஒய்ஃப் ஆஃப் பாத் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகி அவங்க ஒரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சம்திங் இஸ் ஃபன்னி. அந்த ஃபன் வந்து பேஸ்ட் ஆன் செக்ஷுவல் ரிலேட்டட் மேட்டர். அதை அவங்க ஸ்டோரி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை சம்திங் அந்த டாபிக் வந்து இர்ரெலவெண்ட்டாக ஃபீல் ஆனாலோ ஸோ அவங்க மாரல் ஸ்டோரிஸ்க்கு ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருந்ததுனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்ஃபியர் ஆவாங்க. ஸோ இவங்க வந்து ஏதோ தப்பான டாப்பிக்கில் வந்து ஏதோ ஸ்டோரியை சொல்ல போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த சேம் மாங்க் சொன்ன மாதிரி ஏதோ வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க. பட் ஒய்ஃப் ஆஃப் பாத் வந்து அவங்க சொல்கிற ஸ்டோரி வந்து ஸோ அவங்க மேரேஜ் ரிலேட்டட் பண்ண ஒரு ஸ்டோரி. ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி வந்து அவங்க லைஃப்பை ரிலேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான். However, the wife turns out to be a quiet philosopher, prefacing her tale with a long discourse on marriage. So, discourse-na so communication based பண்ணி தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து ரிட்டன் ஆர் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் தான். ஸோ லைஃப் வந்து எப்படி இருக்கணும், ஸோ ஒரு மேரேஜ் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து அவங்க மேரேஜ் லைஃப் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபிலாசபர் வந்து எப்படி இருப்பாங்க, ஃபிலாசபிக்கலி அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து ஒரு லைஃப்பில் என்னென்ன பண்ணணும், சோஷியலஜிக்கலாக அவங்க வந்து என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுறது அவங்க சரௌண்டிங் பேஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து ஒவ்வொரு டிசிஷனும் கரெக்டாக எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபிலாசபரால் பர்ஃபெக்டாக வந்து ஒரு டெஃபினிஷன் மூலமாக வந்து கிளியராக வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இங்கே இவளோட டேல் வந்து என்னென்னா ஒரு லாங் டிஸ்கோஸ் ஆன் மேரேஜ். ஸோ சம்திங் வந்து அவங்களோட மேரேஜ் வந்து எது வந்து ரைட்டான மேரேஜ்னு சொல்லிட்டு ஒரு லாங் ப்ராசஸாக போயிட்டு இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஷி டஸ் டெல் அ டேல். இட் இஸ் அபவுட் த மேரேஜ் ஆஃப் அ யங் அண்ட் விரைல் நைட் டு அன் ஏன்ஷியன் ஹேக். ஸோ இவங்க வந்து ஒரு யங்கான ஒரு நைட்டை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்க ஒரு ஓல்டான ஒரு பர்சன். ஸோ இந்த உமனுக்கும் வந்து இருக்கிற சேஞ்சஸ் அண்ட் அவங்க எப்படி வந்து லைஃப்பில் வந்து ட்ரூ லவ்வை காமிச்சிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கும். ஸோ இது ஏன்ஷியன் ஹேக்னா ஏன்ஷியன் ஒரு ட்ரிக் மாதிரி. ஸோ அவங்க அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையாக இருந்தாங்க, ஸோ லைஃப்பை எப்படி டீல் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியும். when the wife has concluded, the friar announces that he will tell a worthy tale about a summoner. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரையர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வராரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வரனா ஒரு வந்து ஒரு வேர்த்தான ஒரு ஸ்டோரியை வந்து சம்மனர் வந்து இங்கே சொல்லணும். ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத் வந்து அவங்க ஸ்டோரி வந்து எது பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஸோ லவ் வந்து எப்படி பட்டதாக இருக்கணும். ஸோ மேரேஜ்ன்றது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருக்கிறது இல்லை. ஸோ அதில் வந்து ட்ரூ லவ் எதுன்னு சொல்லிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே தான் ஃப்ரையர் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கிளியரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. சம்மனர் பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டோரியை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. He adds that everyone knows there is nothing good to say about summoners and tells that story which proves his point. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா சம்மனரை வந்து அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்னா அந்த ஸ்டோரி வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அந்த ஸ்டோரி வந்து ப்ரூவ் பண்ணும் அவங்க யார், எது பெஸ்ட் பாயிண்ட்டு, எது ரைட்டானது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதில் வந்து அவங்கள பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் சம்மனர். சம்மனர்னாலே கொஞ்சம் எப்போவுமே வந்து ஜென்யூனான பர்சனாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப பெருசாக அவங்களை வித்தியாசப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை. நத்திங் குட் டு சே அபவுட் சம்மனர்ஸ் அண்ட் டெல்ஸ் அ ஸ்டோரி விச் ப்ரூவ்ஸ் ஹிஸ் பாயிண்ட். ஸோ இவரோட பாயிண்ட் வந்து இவர் அந்த ஸ்டோரி மூலமாக என்ன சொல்ல வராரு, மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரு, இல்லை மற்றவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாருன்றதை கிளியராக வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. Infuriated by the friar's insulting tale, the summoner first tells a terrible joke about friars and then a story which condemns them too. ஸோ இங்கே ஃப்ரையர் என்ன பண்ணுறாருன்னா ஆல்மோஸ்ட் அவர் சொல்லும்போது சம்மனரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சம்மனருக்கு இங்கே கோவம் வருது. ஸோ அந்த ஸ்டோரியில் அவர் சொன்ன ஸ்டோரியில் ஒரு சம்மனரை ஹர்ட் பண்ணி சொன்ன ஒரு விஷயத்தினால அவர் குட்டான பர்சனாலும் ரொம்ப குட் இல்லை, அவங்களாம் பெரிய ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டோரியை சொன்னனால இவர் சம்மனருக்கு கோவம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா என் ஸ்டோரி வந்து ஸோ ஃப்ரையர் என்ன பண்ணுறாருன்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொன்னனால இங்கே இவருக்கு என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக கோவம் வந்து அவர் வந்து அந்த கோவத்தில் ஒரு ஸ்டோரியை சொல்ல பார்க்குறாரு. ஸோ த சம்மனர் ஃபர்ஸ்ட் டெல்ஸ் அ டெரிபிள் ஜோக் அபவுட் ஃப்ரையர்ஸ் அண்ட் தென் அ ஸ்டோரி விச் கண்டெம்ஸ் தெம் டு. ஸோ இவர் சொல்கிற ஸ்டோரி வந்து
பயங்கர வந்து ஒரு ஃபன் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ டெரிபிள்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே டேஞ்சரான லெவலில் வந்து சிரிப்பாங்க, ஃபன் பண்ணுவாங்க, ரொம்பவே வந்து அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. ஸோ ஃப்ரையர்ஸ் வந்து எவ்வளோ வந்து அவங்க வந்து ஒரு ரொம்பவே வந்து மோசமானவங்க. அண்ட் தென் ஸ்டோரி வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா கண்டம் பண்ணுறாரு, இவங்க இப்படி தான், ஸோ இவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜென்யூனான பர்சனாக இருக்க முடியாது. ஃப்ரையர்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி சமணர் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லி முடிப்பார். நெக்ஸ்ட்டு ஹிஸ் ரெண்டரிங் இஸ் குவைட் கோஸ் அண்ட் டர்ட்டி. ஸோ இவர் சொல்கிறது வந்து ஃப்ரையரை சம்திங் வந்து ரொம்பவே டர்ட்டியாக, ரொம்பவே வந்து அக்ரெசிவாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமாக அவங்கள வழிநடத்துகிற மாதிரி இருக்கும். ஹோப்பிங் ஃபார் சம்திங் மோர் அப்லிஃப்டிங் நெக்ஸ்ட் த ஹோஸ்ட் கிவ்ஸ் த கிளர்க் இஸ் சான்ஸ். ஓகே, ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சம்மனர் ஒரு பக்கம் ஃப்ரையர் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஆர்கியூ பண்ணி அது ரொம்ப வந்து வித்தியாசமாக அவங்க ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரியும் ஸ்டோரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வேறு எதுவும் நடக்காது, ஸோ கண்டினியூஸாக எல்லாருமே இதே கான்செப்டில் போக ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒருத்தரை வந்து சான்ஸ் கொடுத்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல யாருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கிளர்க்குக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ரிமைண்டிங் த யங் ஸ்காலர் நாட் டு பி டூ ஸ்காலர்லி அண்ட் டு புட் இன் சம் அட்வென்ச்சர். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்காலராக இருந்தாலும், ஸோ இவர் வந்து ஒரு யங் ஸ்காலராக இருக்கனால இந்த ஸ்காலருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கும். ஸோ இவர் வந்து ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இதுலேயுமே வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறவராக இருப்பார். ஸோ இந்த பர்சன் வந்து ஸ்டோரி சொல்லும்போது சம்திங் வந்து அவங்க அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஹோஸ்ட் சொல்லிடுவாங்க. அப்ளிஜிங்லி த கிளர்க் entertains with his tale of the cruel Walter of Saluzzo who tested his poor wife unmercifully. ஸோ இந்த இடத்துல வந்து இவர் யாரை பற்றி ஸ்டோரி சொல்லுவார்னா கிளர்க் வந்து சொல்கிற ஸ்டோரி வந்து அபவுட் அ க்ரூயல் மேன். அந்த க்ரூயல் மேன்னு யாரை சொல்கிறாங்கன்னா வால்டர் ஆஃப் சலுசோவை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அவரோட புவர் ஒய்ஃபை வந்து ரொம்பவே டெஸ்ட் பண்ணுவார், அவங்களோட பேஷன்ஸை ரொம்பவே வந்து டெஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பார். எவ்வளோ தூரம் வந்து ஒரு பர்சன் அடிபட்டு எழும்ப முடியுமோ அந்தளவுக்கு அவங்கள வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவார். அடித்து கொடுமைப்படுத்துறது இல்லை, சம்திங் அவங்கள வந்து மனதளவில் காயப்படுத்துகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, குழந்தைங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய அவங்க லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி அவங்க ஸ்டில் சர்வைவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லான உமன்னு சொல்லிட்டு இங்கே கிளர்க் வந்து அவரோட ஸ்டோரியில் வந்து கீப் ஆன் வந்து அவங்கள பற்றி ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த சேம் வைஸ் வால்டரை வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து இப்படி அவரோட குவாலிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, அவங்க ஒய்ஃப் வந்து கீப் ஆன் அவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு இரக்கம் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கார். த கிளர்க்ஸ் டேல் ரிமைண்ட்ஸ் த மர்ச்சன்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் அன்ஹாப்பி மேரேஜ் அண்ட் ஹிஸ் ஸ்டோரி ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டேட். ஸோ இங்கே கிளர்க் சொல்கிற ஸ்டோரி வந்து இங்கே யாருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னா மர்ச்சண்ட்டுக்கு ஹர்ட் ஆகுது. சம்திங் அவரோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரியே இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால் அவர் டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. இட் இஸ் எட் அனதர் டேல் ஆஃப் அ போல்ட் அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் இன் அ மேரேஜ் வித் அ மச் ஓல்டர் மேன். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு டேல் சொல்லுவாங்க. அந்த டேல் வந்து என்னென்னா ஒரு உமன் ரொம்பவே போல்டான பர்சன் ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டை ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் கூட வாழ்கிறது, அந்த உமனை தான் வந்து அன்ஃபெய்த்ஃபுல்னு நீங்கள் எப்போவுமே சொல்லுவாங்க. இன் அ மேரேஜ் விச் அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் இன் அ மேரேஜ் வித் அ மச் ஓல்டர் மேன். ஸோ ஒரு ஓல்டர் மேனை மேரேஜ் பண்ணனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒருத்தர் கூட வாழக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் தப்பான வழியில் போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து அன்ஃபெய்த்ஃபுல் உமன்னு சொல்லுவாங்க. when the merchant has finished, Harry Bailey again interjects, complains about his own domineering wife, but then requests the love story of the Squire. ஸோ இங்கே மர்ச்சன்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா அவரோட ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு ஹாரி பெய்லி வந்து இமீடியட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த மாதிரி கான்செப்ட்லேயே வந்து சும்மா ஸ்டோரி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் வந்து ஒய்ஃப் வந்து அவங்க டாமினேட் பண்ணுவாங்கல்ல, டாமினேரிங் ஒய்ஃப்னா சில ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்டை விட மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அவங்கள எப்போவும் டாமினேட் பண்ணி இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியை வந்து எதிர்பார்க்குறேன் ஃப்ரம் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஸ்கொயர் கிட்ட வந்து சான்ஸை கொடுப்பாங்க. த யங் மேன் பிகின்ஸ் அன் எக்ஸாக்டிக் டேல். ஸோ ஒரு அழகான டேலை வந்து இங்கே ஸ்கொயர் சொல்லுவார். தட் ப்ராமிசஸ் டு பி எ ஃபைன் ரொமான்ஸ். ஸோ அது வந்து அவர் என்ன சொல்வாருன்னா ஒரு நல்ல வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லுவார். பட் சார்ஜர் வந்து அதையும் வந்து ஃபுல்ஃபில்லாக முடிக்கலை, நரேட்டர் வந்து அதை இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் சார்ஜர் டிட் நாட் கம்ப்ளீட் தி ஸ்டோரி, ஸோ இட் இஸ் லெஃப்ட் அன்ஃபினிஷ்ட். ஸோ இங்கே வந்து ஸ்கொயரோட ஸ்டோரி வந்து முழுமை அடையலைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. த டயலாக் ரெஸ்யூம்ஸ்
with the Franklin complimenting the Squire and trying to imitate his eloquence with an ancient lyric of romance. ஸோ இங்கே வந்து ஒரு டைலாக் வந்து ரெஸ்யூம் ஆகுது அப்படின்னா டைலாக் வந்து பாஸ் ஆகுது. அது வந்து யார் கூடனா ஃப்ராங்க்லின் வந்து என்ன பண்ணுறாருன்னா யாரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னா ஸ்கொயரை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அண்ட் அவரும் என்ன பண்ணாருன்னா ட்ரைங் டு இமிட்டேட் ஹிஸ் எலக்வன்ஸ் வித் அன் ஏன்ஷியன் லிரிக் ஆஃப் ரொமான்ஸ். ஸோ அவருமே என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து சம்திங் ரிலேட்டட் டு எ லவ் ட்ரூ லவ் ஸ்டோரி ஆர் ரொமான்டிக் ஸ்டோரி வந்து சொல்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணார்ல. ஸோ அந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான் ஃப்ராங்க்லின் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஏன்ஷியன் ஃபார்மில் இருக்குது, ஏன்ஷியன் லிரிக் ஆஃப் ரொமான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ கான்வர்சேஷன் அமாங் த பில்கிரிம்ஸ் பிஃபோர் த ஃபிசிஷியன்ஸ் டேல். ஸோ இடையில வந்து கொஞ்சம் கான்வர்சேஷனே இல்லாமல் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில ஸ்டோரிஸ் வந்து சிலருக்கு ஹர்ட் ஆகிருக்கும், சிலர் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க, சிலர் வரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் என்ன ஆகும்னா எல்லாரையும் கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக இருக்க வச்சுது. ஸோ இந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிஷியன் வந்து ஒரு ஸ்டோரியை அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஃபிசிஷியன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஹிஸ் ஸ்டோரி இஸ் செட் இன் ஏன்ஷியன் ரோம். ஸோ அந்த ஸ்டோரி வந்து எந்த காலத்துக்கட்டத்தில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு ரோம் வந்து முன்னாடி நடந்த காலகட்டத்தில் உள்ள ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் கன்சர்ன்ஸ் அ யங் வெர்ஜின் ஹூ ப்ரிஃபர்ஸ் டெத் டு டிஸானர். ஸோ இன்ஸ்டீட் டிஸானர் பண்ணுறதுக்கு இறந்து போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு டெத்தை சூஸ் பண்ண ஒரு விமனை பற்றி தான் வந்து அந்த ஸ்டோரி இருக்கும். த ஹோஸ்ட் ஹாஸ் ரியலி டேக்கன் த ஃபிசிஷியன்ஸ் சேட் ஸ்டோரி டு ஹார்ட். ஸோ ஹோஸ்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபேமிலி வந்து திடீர்னு ஒரு விஷயத்தால் ஒரு கெட்ட மனிதர்களால் எப்படி வந்து அழிவை நோக்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க. ஸோ ஹோஸ்ட்டுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஹார்ட் டச்சிங் ஸ்டோரியாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த சேட்னஸ் அப்படின்னா அந்த விமன் வந்து ரொம்பவே நல்ல விமன். ஸோ அவங்க லைஃப்பை வந்து ஸோ ஒரு வேர்ஜினாக இருந்து எந்த பர்சனும் வந்து அவங்களுக்கு எடுத்து அவங்க வாழ்க்கையை கெடுக்காமல் அவங்க அப்படியே இறந்து போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து அந்த சாய்ஸ் 2 சாய்ஸ் கொடுப்பாங்க, டெத்தா இல்லை அவங்க டிஸானர் பண்ணி அந்த இடத்துல வாழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 சாய்ஸ் கொடுக்கும்போது அவங்க டிஸானர் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு டெத்தை சூஸ் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அதே மாதிரி இறந்து போவாங்க. த ஹோஸ்ட் ஹஸ் ரியலி டேக்கன் த ஃபிசிஷியன்ஸ் சேட் ஸ்டோரி டு ஹார்ட் அண்ட் பெக்ஸ் பார்டனர் டு லிஃப்ட் ஹிஸ் ஸ்பிரிட்ஸ் வித் அ ஹாப்பியர் டே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ரொம்ப சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பார்டனர்கிட்ட போயிட்டு கெஞ்சுவாங்க, நீ வந்து வேற ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லு. ஸோ என்னோடய ஸ்பிரிட் வந்து ரொம்பவே வந்து டவுன் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹாப்பியஸ்ட் ஸ்டோரி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. However, the other pilgrims want something more instructive, so the pardoner obliges. ஸோ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ப்ளீட் பண்ணி கேட்ட உடனே அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டோரிஸ் எல்லா கேட்ட ஸ்டோரிஸ்லேருந்தும் டிஃப்ரெண்ட் சான்சஸ் வேணுன்றதுக்காக சம்திங் வந்து ரொம்பவே இன்ஸ்ட்ரக்டிவான ஸ்டோரிஸாக இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் ப்ளீட் பண்ணும்போது இவருமே அதை ஒத்துக்குவார். ஸோ பார்டனர் வந்து அதுக்கப்புறம் அந்த சான்ஸ் எடுத்து அவர் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் டு பி எ வெரி விக்கெட் மேன், த பார்டனர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் த கம்பெனி வித் அன் அலிகிரி அபவுட் வைஸ் லீடிங் 3 யங் மென் டு தேர் டெத்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்டனர் சொல்கிற ஸ்டோரி வந்து எது பேஸ் பண்ணியிருக்கோன்னா இவரே வந்து அவரை விக்கெட் மேனுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டோரிஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இருந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஸோ அவங்க வந்து எப்படி வந்து 3 பேரும் அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணாங்க, ஸோ எப்படி டெத்தை தேடிக்கிட்டாங்க, எப்படி அவங்க வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணதான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அலிகிரி வந்து சம்திங் பேஸ்ட் ஆன் த சேட்னஸ். வென் ஹீ இஸ் ஃபினிஷ்ட், அவர் அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சோன்னா த பார்டனர் tries to sell his fake relics to his fellow travelers. ஸோ பார்டனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பார். பட் த ஹோஸ்ட் ப்ரிவென்ட்ஸ் ஹிம் இன்சல்ட்டிங் அண்ட் ஆங்கரிங் ஹிம் இன் த ப்ராசஸ். ஸோ ஹோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் திருப்பி வந்து எல்லாரையும் வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஏதோ பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணுறது தாங்க முடியாமல் ரொம்பவே கோவப்படுவாங்க. நெக்ஸ்ட் த நைட் ஹேஸ் டு இன்டர்வென் டு ரிஸ்டோர் பீஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நைட் திருப்பியும் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை சொல்லணுன்றதுக்காக சேட்னஸ் அண்ட் இன்சல்ட் பண்ண அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்திங் வந்து பீஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகணுன்றதுக்காக நைட்டை வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க. த செகண்ட் நன் தென் டெல்ஸ் த மாரல் அண்ட் இன்ஸ்பைரிங் லைஃப் ஆஃப் செயின்ட் சிசிலியா. ஸோ நைட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த சான்சஸ் ஆஃப் எல்லாரோட ஹர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் வந்து
வித்தியாசமாக கோவப்படுத்தி அந்த இடமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்லக்கு நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட் நன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்கிற ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் மாரல் as well as இன்ஸ்பைரிங் லைஃப் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அந்த லைஃப் ஸ்டோரி யாரை பேஸ் பண்ணினா சென்ட் சிசிலியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். About 5 miles later, a Canon and his Yeoman joined the party. So அதுக்கப்புறமா அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஒரு 5 மைல் திருப்பி கடக்குறாங்க. ஸோ அந்த 5 மைல்ஸ் அவங்க கிராஸ் பண்ணும்போது அந்த டைம் யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னா கேனன் as well as யோமன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க அந்த பார்ட்டியை ஜாயின் பண்ணும்போது ஹேவிங் ரிடன் மேட்லி டு கேட்ச் அப். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே விளையாட்டுத்தனமாக ரொம்பவே வந்து அட்டகாசம் பண்ணிட்டு அவங்க அந்த ரைடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கே ரீச் ஆகணும் அவங்க கேண்டர்பரிக்கு ரீச் ஆகணும். ஸோ அவங்க ஹார்ஸ் ரைட் பண்ணுறது ரொம்பவே ஃபன்னாக வந்து ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. Conversation reveals these men to be outlaws of sorts. ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி ரிவீல் ஆகிட்டு இருக்கு, இந்த மென் வந்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அவுட் ஆஃப் லாஸ் ஆர் அவுட்லாஸ் ஆஃப் சார்ட்ஸ், பட் தே ஆர் மேட் வெல்கம் அண்ட் இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் த ஸ்டோரி டெல்லிங் ஆல் தி சேம். ஸோ இவங்க வந்து இந்த யோமனும் கேனனும் ஆல்ரெடி டேபர்டின்ல அவங்க இல்லை, பட் இவங்க இடையில வந்து ஜாயின் ஆகிற பர்சனாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சார்ட் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி யாருக்கும் லாட் கிடைச்ச மாதிரி இவருக்கு கிடைக்கல. பட் இந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுனால ஸோ எவ்ரி ஒன் வெல்கம் தெம் டு தேர் டீம். அண்ட் அதுக்கப்புறமா இவங்களே வாலண்டியராக என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டோரி சொல்கிற இந்த கேம் வந்து ரொம்பவே இவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இவங்களும் அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறதுக்காக விருப்பப்பட்டு இருப்பாங்க. ஸோ when the Canon's Yeoman reveals their underhanded business, the Canon rides off in a fit of anger and the Canon's Yeoman relates a tale about a cheating alchemist, really a disclosure about the Canon. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேனன் கூட யோமன் வந்திருப்பாங்க. யோமன் வந்து எப்போவுமே கேனனை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். பட் ஆக்சுவலாக கேனனோட ரியாலிட்டியை வந்து ஸ்டோரியில் வந்து ரிவீல் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக கேனனை பற்றி தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு கேனனுக்கு புரிஞ்சிடும். கேனன் கோவப்பட்டு என்ன பண்ணுவார்னா ரொம்பவே வேகமாக ஹார்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப கோவத்தில் இருப்பார். ஸோ அந்த கோவத்தில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா ஓகே நம்ம எஜமான நம்ம தான் சமாதானப்படுத்தணுன்றதுக்காக ஐஸ் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து இங்கே ஏற்படுத்துகிறாரு. யோமன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்டோரி வந்து இவர் சொல்லிட்டு இருந்தது ஒரு கேனனோட ஸ்டோரி இல்லை, அது வந்து ஒரு ஸ்டோரி ஆஃப் த சீட்டிங் ஆல்கமிஸ்ட். ஸோ ஆல்கமிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு சீட்டிங் ஆல்கமிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி. ஸோ இது வந்து எங்கள் லைஃப் பிஸ்னஸை பேஸ் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ ஃபைனலாக அது எல்லாருக்குமே புரிய வந்துடும். ஸோ இவர் சொல்கிற சாப்டர் வந்து கேனனை பேஸ் பண்ணது தான். ஸோ இவர் அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக ஆல்கமிஸ்ட்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிய வந்துடும். இட் இஸ் லேட் ஆஃப்டர்நூன் பை த டைம் த யோமன் ஃபினிஷஸ் அண்ட் த குக் has become so drunk that he falls off his horse. ஸோ ரொம்பவே லேட் ஆஃப்டர்நூன் ஆகும். ஸோ அந்த லேட் ஆஃப்டர்நூனில் என்ன ஆகும்னா யோமன் வந்து ஸ்டோரியை சொல்லி முடிக்கும் போது குக்குக்கு வந்து ரொம்பவே டயர்டாகிடும். ஆல்ரெடி ரொம்பவே நிறைய ட்ரிங்க் பண்ணனால ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடுவார்னா ஹார்ஸ்லேருந்து விழுந்துருவார். தெர் இஸ் அன் ஆங்க்ரி இன்டர்சேஞ்ச் பிட்வீன் த குக் அண்ட் த மேன்சிபிள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆங்க்ரி இன்டர்சேஞ்ச்னா ரெண்டு பேரும் கோவத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். குக்கும் மேன்சிபிளும் வந்து ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்க. அண்ட் த குக் ஹேஸ் டு பி பிளேக்கேட்டட் வித் மோர் வைன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ஹையாக ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ குக் வந்து ரொம்ப குடிச்சிட்டு அவர் கீழே விழுந்ததுனால இந்த இடத்துல யாருக்கு கோவம் அதிகமாகுதுன்னா குக்கும் கோவப்படுறாங்க as well as மேன்சிபிளும் கோவப்படுறாங்க. ஸோ அந்த கோவம் வந்து எதனால அதிகமாக இருக்குன்னா வைன் வந்து இவங்க யார் குக் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டனால இருக்க கோவமாக இருக்குது. The Manciple then tells his story which is based on an ancient myth and explains why the crow is black. ஸோ இங்கே மேன்சிபிள் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டோரி எது பேஸ் பண்ணியிருக்குன்னா ஏன்ஷியன் மித். ஏன்ஷியன் மித்துனா முன்னாடி காலகட்டத்தில் இருந்த ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி, கட்டுக்கதை ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல. ஸோ பழைய காலத்தில் எப்படி ஒரு ஃப்ளார் உருவாச்சு, எப்படி இந்த ஒரு மலை தோன்றுச்சு, எப்படி இந்த சவுண்ட் கேட்குது, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க கட்டுக்கதைகள். அந்த மாதிரி கட்டுக்கதைகளில் ஒரு கதையை வந்து இவர் சொல்கிறாரு. அண்ட் எக்ஸ்பிளைன் ஒய் த க்ரோ இஸ் பிளாக். ஸோ க்ரோ எதனால வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனையும் சொல்லுவார். அதுக்கும் ஒரு ஸ்டோரியை வந்து வச்சுருப்பாரு. அட் சன்டவுன் த மேன்சிபிள் என்ஸ் ஸ்டோரி. ஸோ ஃபைனலி ஈவினிங் டைம், சன்டவுன்னா சன் செட் ஆகிற டைம் வந்து மேன்சிபிள் வந்து ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். த ஹோஸ்ட் சஜஸ்ட் தட் த பார்சன் கன்க்ளூட் த டே ஆஃப் டேல் டெல்லிங் வித் அ ஃபேபிள்.
ஸோ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹோஸ்ட் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க, பார்சன் வந்து இன்னையோட டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரியை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. However, the parson preaches a 2-hour sermon on penitence instead. The Canterbury tales end here. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்சன் வந்து என்னதான் 2 மணி நேரம் வந்து சர்ச்சில் வெளியில் ப்ரீச் கொடுக்கும்போது நல்லா பேசினாலும், அவர் என்னதான் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து சர்மன்ஸை வந்து ப்ரீச்சர்ஸ் கொடுத்தாலுமே இந்த இடத்துல வந்து இங்கே கொடுக்குற ஸ்டோரிஸ் மூலமாக வந்து ஃபைனலாக வந்து இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. ஸோ எப்படி வந்து ஒரு மாரல் வேல்யூவோட குட்னஸோட ஃபர்கிவ்னஸோட எப்படி வந்து இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து ஒரு ஹியூமன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபைனலி அந்த ஸ்டோரி வந்து கேண்டர்பரி டேல்ஸுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அந்த இது எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியிலே இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஜேர்னல்ஸ், அதில் யூஸ் பண்ண ஸ்டைல்ஸ் அண்ட் ஒவ்வொரு டேர்மிக்கல் வேர்டுக்கான மீனிங், அந்த மாதிரி சம் வேர்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சைடில் காமிப்பேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து கேண்டர்பரி டேல் ஸ்டோரியை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு ஜேர்னர் அண்ட் அதோட ஸ்டைலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அதை வந்து கிளியராக ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதில் இருக்க மெயின் கீ நோட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு இப்போ ரொமான்ஸ்னால் என்ன, ஸ்டோரினா என்ன, ஸ்டோரியை வந்து ஃபேபிளான்னு சொல்லுவாங்க, ஃபேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அண்டு அலிகரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஜேர்னர் அதில் அவங்க யூஸ் பண்ணது அண்ட் டோன் ஆஃப் த போம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சில வேர்ட்ஸுக்கு வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் அந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் கோத்ரூ பண்ணும்போது அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். Although Chaucer actually completed only about 1/5 of the proposed 120 tales. ஸோ சாசர் எழுதும்போது 120 tales வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணணுன்ற ப்ராசஸில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஈச் பில்கிரிம்ஸ் வந்து கண்டிப்பாக 4 ஸ்டோரிஸ் சொல்லணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இது வந்து 1/5 ஆஃப் த ஸ்டோரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக 120 ஸ்டோரிஸ் அதில் இல்லை. அண்ட் பிஃபோர் இஸ் டெத் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவரால் 1/5 தான் முடிக்க முடிஞ்சிருக்கு. 120 ஸ்டோரிஸ் அவர் எழுதணும்னு நினச்சது, பட் 1/5 தான் அதில் முடிஞ்சிருக்கு. த கேண்டர்பரி டேல்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் மெடிவல் லிட்ரேச்சர். ஸோ பேஸ்ட் ஆன் மெடிவல் லிட்ரேச்சர் வந்து மெடிவல் லிட்ரேச்சர் ரொம்ப ஃபேமஸ்னாலே கேண்டர்பரி டேல்ஸ் தான். ஸோ இது வந்து மேஜர் ரிஃப்ளெக்ட்ஸை கொண்டு வந்தது, மேஜர் மாற்றத்தை வந்து அந்த இடைக்காலத்தில் வந்து கொண்டு வந்தது தான் இந்த கேண்டர்பரி டேல்ஸ். தே ஆர் டிஃபைன் ஃபார் த ரீடர் as follows. ஸோ இதை எடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து படிக்கிறது எதனால, என்ன ரீசன்னால், ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொமான்ஸ், ஃபேபுலோ, மித் அதெல்லாம் வந்து இதில் கனெக்ட் பண்ணி இந்த போயமில் சொன்னனால தான் நிறைய பேருக்கு அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வத்தை தோன்றுச்சு. ரொமான்ஸ், எ நரேட்டிவ் இன் மெட்ரிக்கல் வேர்ஸ். ஸோ ரொமான்ஸ்னால் அது வந்து ஒரு நரேட்டிவ் வேர்ஷனில் வந்து அது மெட்ரிக்கல் வேர்ஸாக சொல்கிறாங்க. ஏ நரேட்டிவ் இன் மெட்ரிக்கல் வேர்ஸ். ஸோ மெட்ரிக்கல் வேர்ஸ் ஃபார்மில் சொல்லும்போது இது ரொமான்டிக் சாங், ரொமான்டிக் வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ரொமான்ஸ் வந்து அது மெட்ரிக்கல் வேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டேல்ஸ் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க, ஸ்டோரிஸ் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. அண்ட் அட்வென்ச்சர் ஆஸ் வெல் அஸ் நைட்லி காம்பேட் அண்ட் செரிமனின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபேபுலா வந்து ஸ்டோரிஸ் பேஸ்ட் ஆன் ட்ரிக்கரி அண்ட் டிசெப்ஷன். ஸோ ஃபேபுலான்ற ஸ்டோரிஸ் வந்து ஸ்டோரிஸ் சம்திங் ட்ரிக் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்க ஸ்டோரிஸ் தான், அதுதான் ஃபேபுலான்னு சொல்லுவாங்க. ஸ்டோரிஸ் பேஸ்ட் ஆன் ட்ரிக்கரி அண்ட் டிசெப்ஷன் ஆஃபன் இன்வால்வ்ஸ் அடல்ட்ரி. ஸோ சம்திங் அது வந்து கொஞ்சம் டர்ட்டி ஸ்டோரிஸ் ரிலேட்டடாக இருக்கும். மித், எ ஸ்டோரி ஒரிஜினேட்டிங் இன் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ மித் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த கட்டுக்கதைகள் மூலமாக வந்த ஸ்டோரி. ஸோ அது வந்து ஒரிஜினல் வந்து அது எது பேஸ் பண்ணி இருக்கோன்னா எப்படி வந்து ஒவ்வொன்றும் உருவாச்சோ அந்த நேச்சரை பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சராக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பிரிட்டன் லைஸ், எ டைப் ஆஃப் ஃபேரி டெய்ல். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஃபேரி டெய்ல்னு சொல்லுவாங்க பிரிட்டன் லைஸை. செட் இன் த பிரிட்டானி ப்ரோவின்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ இது வந்து எங்கே செட்டாக இருந்ததுன்னா செட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, எந்த இடத்துல வந்து இதை முதல்ல காணப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ இது செட் பிளேஸ் இன் பிரிட்டானி விச் இஸ் இன் ஃப்ரான்ஸ். கண்டெய்ன்ஸ் ஃப்ராரிஸ், எல்ஸ், ஃபோக் விஸ்டம் அண்ட் ஃபோக் டேல்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா நிறைய ஃபேரி ஸ்டோரிஸாக இருக்கும் ஆஸ் வெல் அஸ் எல்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்டாக இருப்பாங்கல்ல அந்த எல்ஸ், அந்த மாதிரி உள்ள ஸ்டோரிஸ், தீவுகளில் இருக்கிற அந்த எல்ஸோட ஸ்டோரிஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் அது பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ் மூவிஸ்லாம் வந்து அனிமேட்டட்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபோக் விஸ்டமாக இருக்கும் அண்ட் ஃபோக் டேல்ஸாக இருக்கும். ஃபோக் டேல்ஸ்லாம் வந்து உண்மையான கதைகள் பேஸ் பண்ணி வராது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதைகளை பேஸ் பண்ணியும் சம் டிஃப்ரெண்ட் டேர்மை யூஸ் பண்ணி வர ஸ்டோரிஸ் தான் அதெல்லாம். பீஸ்ட் ஃபேபிள். பீஸ்ட் ஃபேபிள் வந்து பேஸ்ட் ஆன் அனிமல் ஸ்டோரிஸ்.
அனிமல்ஸ் பர்சானிஃபை ஹியூமன் குவாலிட்டிஸ். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்து ஹீ ஆர் ஷீ ப்ரொனவுன்ஸ் பேஸ் பண்ணி வந்து அந்த ஒவ்வொரு அனிமலையும் வந்து குவாலிட்டியை ரேஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்டோரி எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆக்ட் அவுட் ஹியூமன் சிச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி ஹியூமன் சிச்சுவேஷன், ஹியூமன்ஸ் என்னென்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணதாக இருக்கும். யூஸ்வலி டீச்சர்ஸ் அ லெசன் சர்மன். ஸோ இது வந்து ஒரு லெசன் கொடுத்த மாதிரி, ஒரு டாபிக் கொடுத்த மாதிரி வந்து ஒரு பெரிய சர்மன் மாதிரி இருக்கும். அண்ட் லெசன் சர்மன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கிறிஸ்டியன் லெசன் சொல்லுவாங்க. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு ப்ராஃபஸி. நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தது மாதிரி ரூஸ்டர் அண்ட் அந்த காக்கோட ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் இருக்கிறது மாதிரியே தான் இருக்கும். தென் எக்ஸம்ப்ளம்னா எ ஸ்டோரி விச் டீச்சர்ஸ் அ வெல் நோன் லெசன். ஸோ ஒரு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான லெசனை பேஸ் பண்ணி வர ஸ்டோரி தான். அண்ட் செயின்ஸ் லெஜண்ட் வந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் அ செயிண்ட். ஸோ ஒரு செயின்ட்டோட லைஃப் அஸ் வெல் அஸ் அவங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அதை பேஸ் பண்ணது தான் இந்த செயின்ஸ் லெஜண்ட் டாபிக் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட கண்டினியூஷனில் இருக்க சேம் டைப் ஆஃப் ஜேர்னல்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.